Welcome to Windows Server Training. ஸோ எப்படி ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட ப்ரீவியஸ் டெமோஸாக போட்டிருப்பேன். ஸோ ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணி என்னோடய கம்ப்யூட்டரை ரீநேம் பண்ணி வர்ச்சுவல் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அது ஒரு ரெக்கார்டிங் செஷனாக போட்டிருப்பேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரோல் இன்ஸ்டால் பண்ணோம். ADDS ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ். இந்த ரோலை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறோம், இந்த ஒர்க் குரூப்பாக இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டரை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், சர்வராக மாற்ற போகிறோம். சர்வராக எதுக்கு மாற்றுறோம்? சர்வர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல், ஒர்க் குரூப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீசென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். ஸோ சர்வர் மேனேஜர் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் என்ன பண்ணுறேன், என்னோட ADDSங்கிற ஒரு ரோலை இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த ரோலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் ஒர்க் குரூப்பாக இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டரை நம்மளால் என்னவா ப்ரமோட் பண்ண முடியும், டொமைன் கண்ட்ரோலராக ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ சர்வர் மேனேஜர் நான் இப்போ என்ன கொடுக்குறேன், சர்வர் மேனேஜர் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் போனீங்கன்னா ADDSங்கிற நீங்கள் ரோலை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் குரூப் கம்ப்யூட்டரை நம்ம என்னவா மாற்றினா டொமைன் கண்ட்ரோலராக ப்ரமோட் பண்ணலாம். ஸோ நான் லோக்கல் சர்வரில் போய் திருப்பி செக் பண்ணுறேன். என்னோடய கம்ப்யூட்டர் நேம் ரீநேம் ஆயிடுச்சு, அது ஃபெச் ஆகிட்டு வந்துருச்சா. என்னோடய கம்ப்யூட்டர் நேம் ரீநேம் ஆயிடுச்சு, என்னோடய கம்ப்யூட்டர் நேம் என்னென்னு காட்டுது, டிசின்னு காட்டுது. என்னோட ஐபி அட்ரஸ் ஸ்டில் ஐபி அட்ரஸ் ஃபெச் ஆகலை, இருங்க என்னோட ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. என்னோட ஐபி அட்ரஸ் ஃபெச் ஆயிடுச்சு 172.16.0.1. ஸோ அகைன் டேஷ்போர்ட் போகிறேன். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இந்த ஒர்க் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த சர்வர் மிஷினை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், டொமைன் கண்ட்ரோலராக மாற்ற போகிறோம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன கொடுக்குறேன், ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு என்ன வருது, ஒரு விசார்டு வருது. ஸோ அதில் நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்கன்னா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுலேயே ப்ரீ ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரில் லாகின் பண்ணணும், நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும், உங்களோட சர்வரில் அப்டேட்ஸ்லாம் ரன் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இங்கே பாருங்க, பிஃபோர் யூ கண்டினியூ. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரீவியஸாக அதை ப்ரீ ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம், அது எல்லாமே நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கான்ஃபிகர் பண்ணிட்டேன், ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டேன், ப்ரிஃபர்ட் DNS சர்வர் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அப்டேட்ஸ் வந்து ரன் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது கிளவுட் விஎம். ஸோ அடுத்து என்ன கொடுக்குறேன், ரோல் பேஸ்ட் ஆர் ஃபியூச்சர் பேஸ்டு இன்ஸ்டாலேஷன் ஆர் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் இன்ஸ்டாலேஷன் சொல்கிறாங்க. ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் இன்ஸ்டாலேஷனுங்கிறது ஒரு தனி பார்ட். ஸோ என்னோட அப்கமிங் லேட்டராக என்னோட வீடியோஸில் என்னோட செஷனில் நான் தனியாக ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் பற்றியே தனியாக ஒரு செஷன் போகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா ரோல் பேஸ்டு தான் செலக்ட் பண்ணணும், ரிமோட் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் நேமும் ஐபி அட்ரஸும் ஃபெச் ஆகிடுது. இன்கேஸ் நான் ரீஸ்டார்ட் ரீநேம் பண்ணிட்டேன் சார், கம்ப்யூட்டர் நேம் ஃபெச் ஆகலைன்னா திருப்பி உங்களோட மிஷினை ஒரு ரீஸ்டார்ட் கொடுங்க, அதே மாதிரி ஐபி அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுனா, என்னென்ன சர்வர் ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட சர்வர் மேனேஜர் வந்து ஃபெச் பண்ணும். 2025ல் என்னென்ன சர்வர் ரோல்ஸ் இருக்குங்கிறத உங்களோட சர்வர் மேனேஜர் ஃபெச் பண்ணும், இந்த ஐபி ஃபெச் பண்ணதுக்கப்புறம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ADDSங்கிற ஒரு ரோலை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இந்த மிஷினை நம்ம டொமைன் கண்ட்ரோலராக ப்ரமோட் பண்ணுறோம். பாருங்கள், மேலேயே சர்வர் மேனேஜர் எனக்கு இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு, அதான் இங்கே ஸ்லோவாக இருக்குது. ஸோ இருங்க, இப்போ நான் இதே க்ளோஸ் கொடுக்குறேன், மேலே ரெஃப்ரெஷ் முடியட்டும். மேலேயே நான் ரெஃப்ரெஷ் போயிட்டுருக்கு, டேஷ்போர்டே நான் ரெஃப்ரெஷ் ஆகும். அதனால தான் நான் இங்கே கீழே கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா ஸ்லோவாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் டெமோஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு 4GB பதிலாக 8GB அசைன் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு இல்லாட்டி ரெஃப்ரெஷ் ஆகிற வரைக்கும் வர்ச்சுவல் மிஷினை மினிமைஸ் பண்ணிடுறேன். CPU 24%, assigned memory 4096, which is equal to 4GB RAM. சரி இருங்க, ஸ்டில் 2022 விட 25 சர்வர் ரேம் வந்து ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணுது. ஸோ ஸ்டில் சர்வர் மேனேஜர் ரெஃப்ரெஷிங். சரி இருங்க, ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்து பார்ப்போம் இப்போ டக்குன்னு போதான்னு. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு ரோல் பேஸ்டு ஆர் ஃபியூச்சர் பேஸ்டு இன்ஸ்டாலேஷன். என்னோட ஐபி ஃபெச் ஆயிடுச்சு, என்னோட சர்வர் ரோல் திருப்பி இன்னும் ஃபெச் ஆகலை. இருங்க, கேன்சல் கொடுத்துட்றேன்.
சர்வர் மேனேஜரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் என்னோடய டெஸ்க்டாப்பில். 4GB 2025 சர்வருக்கு எனஃபாக இல்லை. என்னோட சர்வர் மேனேஜர் எங்கே இருக்குது? விண்டோஸ் லோகோ, விண்டோஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள், சர்வர் மேனேஜர் வந்துருச்சு. சரி, எங்கள் லோக்கல் சர்வர் இல்லாட்டி டேஷ்போர்ட் இல்லாட்டி இங்கே கொடுத்து பார்ப்போம். மேனேஜ் ஆட் ரூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இருங்க, இப்போ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ். உங்களோட மிஷின் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டக்குன்னு சர்வர் மேனேஜரை க்ளோஸ் பண்ணுங்கள், ஒரு தடவை ரீஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ்னால் என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டொமைன் கண்ட்ரோலர் ஒரே வேர்டு தான் நமக்கு தெரிய வேண்டியது. டொமைன் கண்ட்ரோலர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல், ஒர்க் குரூப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீசென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரிங்கிற சர்வீஸை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்ங்கிறது செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா எகைன் ஒரு பாப்அப் விண்டோ வரும், அதை ஆட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருங்க. பை மிஸ்டேக்காக ஏடிசிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஏடிசிஎஸ்ங்கிற சர்வீஸ் வேறு, ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வேறு, ஏடிஎஃப்எஸ் வேறு. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணுறேங்கிறது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? அந்த பாக்ஸு செக்இன் ஆகிருக்கணும். நான் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சர்வர் ரோல் பாக்ஸ் செக்இன் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் டிஃபால்ட்டாக அதுவே இன்ஸ்டால் ஆகிரும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய 2019, 22, 25 சர்வர்லேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சர்வர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளவுடோட இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, அந்த ஹைப்ரிட்னு சொல்லுவோம், அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸை. இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்களாக மேண்டேட்ரி ரீஸ்டார்ட் கொடுக்காதீங்க. இந்த ஒரு சர்வீஸுக்கு ரீஸ்டார்ட் வேணும்னா விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுன்னா, அந்த ரீஸ்டார்ட்டை அதுவே காட்டும், ரீஸ்டார்ட் இஸ் பெண்டிங்னு காட்டும். அதனால் நாமளாக ரீஸ்டார்ட் கொடுக்க வேணாம். நீங்கள் ஏடிடிஎஸ் ரோல் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஏடிடிஎஸ் ரோல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஸோ அடுத்து ப்ரமோட் பண்ணக்கூடிய டொமைன் கண்ட்ரோலர் ப்ரமோட் பண்ணக்கூடியதை அடுத்த வீடியோவை போடுறேன். ஸோ இல்லாட்டி இதுவே இன்னும் அனதர் கண்டினியூஸ் வீடியோவை போட்டால் இதுவே இன்னும் கொஞ்சம் லென்த்தியான செஷனாக போயிடும். என்னோடய ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.